கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வாராக. இழந்து போன வல்லமையை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்வாராக. இந்த வேளையிலே கூட வேதத்திலே இருந்து ஒரு மனுஷனை நான் சொல்லுகிறேன். சிம்சோன் என்கிற மனுஷன், அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்ற வல்லமை அவ்வளவா இருக்கும். அவர் பெற்ற வல்லமை நிமித்தம் அவர் ஒரு சிங்கத்தை கிழிக்கத்தக்கதான அப்பேற்பட்ட ஒரு வல்லமை அவரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் அவர் ஒரு பெண்ணின் நிமித்தம் அவருடைய சரீரத்திலே அவர் அந்த முடியை அவர் கத்தரிக்கத்தக்கதாய் அந்த பெண்ணின் இடத்திலே அவர் அவ்வளவாய் வாட்டப்பட்டு அவர் அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை இழக்கத்தக்கதாய் அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரிடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்கிறோம், பலனற்று இருக்கிறோம் என்கிறதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போல சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகு, அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகுதான் நான் இவர்களோடு கூட நான் மரித்து போகக்கூடாதுன்னு சொல்லி மீண்டுமாய் அவருடைய வல்லமை அவர்களுக்கு வரப்பட்டது. இது போல நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து, எல்லாவற்றையும் வல்லமை இழந்து, நம்ம சரீரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போய் நின்று இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மரத்தை போல் காணாதபடிக்கு நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் துளிர் விடுகிற வாழ்க்கையாய் மனுஷன் சிம்சோனை போன்று நம்ம ஒவ்வொருவரும் இதை போல இவர்களிடத்தில் எல்லாவற்றையும் அதை சொல்லி நம்ம வல்லமையை நம்மளே இழந்துக்க கூடாது. இது போலதான் வேதத்துல அந்த மனுஷன் ஒரு பெண்ணின் நிமித்தம், அவர்கள் வாட்டினதின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. நம்மள எத்தனை பேர் இப்படியாய் காணப்படுகிறோம்? மீண்டுமா தேவனிடத்துல நம்ம கேட்கலாமா? இசப்பா, நான் இழந்து போன வல்லமை எனக்கு தாங்கப்பா. இனி நான் இந்த வல்லமையோடு இந்த வல்லமை, நீர் கொடுக்கிற வல்லமை அநேகருக்கு நான் எடுத்துக்காட்டாய் காணப்படணும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை தாங்க. என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு வல்லமை பெற்று நான் எல்லாருக்குமே கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் காணப்படணும்னு எல்லாருமே கேட்கலாமா? இன்றைக்கு இதே இடத்துல கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.